இன்றைய தினம் நம்முடைய வளர்ப்பவனுடைய திருவிழாவும் அருட்பெருஞ்சோதியாளருடைய திருவிழாவும் அற்புதமான ஒரு சக்திசார கூட்டம் சொற்பொழிவு நம்முடைய அந்தகிரி சமரச தர்மார்த்த சத்திய சங்கத்தினுடைய 24வது மாதம் சிறப்பு சொற்பொழிவு சீரும் சிறப்புமுறை இல்லாமல் அருட்பெருஞ்சோதியாளருடைய பேராற்றல் பெருந்தன்மையால் நடைபெறுகிறது. இந்த அற்புதமான நிகழ்வுக்கு நம்முடைய திருவொற்றியூர் பகுதியிலிருந்து சிறப்பு வருகை வந்திருக்கும் அன்பு சகோதரர் சன்மார்க்க செம்மல் செல்வமூர்த்தி அவர்கள் இந்த தினம் நம்முடைய சங்கத்திற்கு சிறப்பு வருகை வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஏற்கனவே நம்முடைய சங்கத்திலே இளந்தருமாவுடைய கருத்துக்களை எல்லாம் சொற்பொழிவாக பரிமாற்றம் செய்து கொண்டவர்கள். இந்த முறை 2வது முறையாக ஐயா அவர்களுக்கு திருவருள் உரை புரிந்துள்ளது. இன்றைய தினம் இந்த அற்புதமான சொற்பொழிவின் தலைப்பு கலை புருஷனும் வெள்ளதாரம் என்ற அற்புதமான ஒரு தொடர் நிகழ்ச்சியை ஐயா அவர்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கேட்டுள்ளார்கள். பெரியவர்கள் எல்லாம் அமைதி காத்து ஐயா சொல்லக்கூடிய அற்புதமான அன்பா கருத்துக்களை எல்லாம் மனதிலே நிறுத்தி நாம் அனைவரும் உள்ளபடி நடக்க உறுதி எடுத்துக் கொண்டு இன்றைய விழாவிலே அற்புதமாக ஐயாவர்களுக்கு சொற்பொழிவாக நாம் வழிவகை செய்து கொடுத்து ஐயாவரை சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற எதிர்காலம் சன்மார்க்க சங்கம் அன்போடு வரவேற்கின்றது. எல்லாம் கூடிய அற்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் புத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவனவற்றில் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகசாரா சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விலக செய்தவர்கள் வேண்டும். எல்லாம் ஆகிய தனித்தலைமை அற்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரே, திருவருட் பெருங்கரணிக்கு வந்தனம் வந்தனம் வந்தனம். பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி வந்தருள் புரிய விரைந்து தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாயிரங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிய வரமெல்லாம் வல்ல தனி அருள் ஜோதியை என சிந்தையில் உணர்வித்து என்னுடன் கலந்து செய்திவித்து அல்க செய்வகையே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கருணை நிறைந்து வழியும் அருள் கடலே வருக கற்பகத்தில் காய்த்து முதிர்ந்து பழுத்த நறுகனியே வருக கருணையில் போர் இருணை உறவே எரி விளக்காம் இறையே வருக எழுமையினும் இம்மை அம்மை பயனளிக்கும் என் தாய் வருக இட செய்யுமோர் மரணம் தவிர்த்து வாழ்வளிக்கும் மருந்தே வருக என் இதய மலரை மலர்க்கும் வாசுடரே செம்மணியே வருக வழுத்தறிலாம் வருண நிறைந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லல் எனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே ராமலிங்க வல்லல் எனுமோ மாணிக்க மணியே வருக வருகவே. சன்மார்க்க மையன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளே, அனைவர்களுக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று நம்முடைய மந்தவெளி சன்மார்க்க சபையிலே ஒரு திருவள்ளால் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு கலிபூஷணம் வள்ளலாரும். இது ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி.
கலிபுஷ்ண பத்தி பெருமானார் சொல்லியிருக்காரு குரண்டை பகுதியில. அந்த கலிபுஷ்ணன் என்பவர் யார், அவர் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவருக்கும் சன்மார்க்கத்துக்கும் என்ன தொடர்பு, ஏன் இந்த தலைப்பு கலிபுஷ்ண கொண்டாந்து வள்ளலாரோட அதை மிங்கில் பண்ணி சொல்லக்கூடிய நிலை இருக்குது. இதெல்லாம் சன்மார்க்கங்களே தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இந்த சன்மார்க்கங்கள் மட்டும் இல்ல, சாதாரண பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம உயர்நிலை அடைய முடியும். நம்மை உயர்நிலையில் அடையாமல் வைத்திருப்பது கலிபுஷ்ணன். தெரியுமா ரொம்ப பேருக்கு? நாம் உயர்நிலை அடையாமல் நம்மை தடுத்து வைத்திருப்பது கலிபுஷ்ணன். அந்த கலிபுஷ்ணன் எந்த ரூபத்திலாம் நம்ம தடுத்து வச்சிருக்காருன்னு சொல்றதுதான் இந்த பாடம் கிளாஸ் சொற்பொழிவு. வள்ளல் பெருமானாரும் தன்னுடைய அறுவடையாக இது வெளிப்படுத்தி உண்மை இப்படி இருக்கு, நீங்க எல்லாம் இனிமேலாக எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லுவார். இந்த கலிபுஷ்ண வள்ளல் பெருமானாரு திரைகளா காட்டினார். அதுல முதல் திரையை பற்றி சொல்வார்களே, அசுத்த மாயா திரையோடு கூடிய சுத்த மாயா திரை. அந்த அசுத்த மாயா திரை தான் கலிபுஷ்ணன். அந்த அசுத்த மாயா திரை என்பது அணுக்களின் வடிவில் இருக்குது. அது சிரசுல இருக்குது. சிரசுல இருக்கிற அந்த அணுக்களை சரி பண்ணாம உங்களால வெளியே நீங்க என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. ஆகவே அந்த பாடத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதான் சாகா கேள்வி. சாகா கேள்விக்கு முதல் விளக்கமே அங்கதான் இருக்குது. நம்மை உயர்நிலைக்கு ஏற விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது. பேருபதேசத்துல படிக்க பெருமானார் சொல்லுவார், நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை விளக்கமில்லாமல் மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளை முதல் திரையாகிய பச்சை திரை நீங்க வேண்டும். அது கீழ்பாகத்தில் அது கீழ் பாகத்தில் அசுத்த மாயாத்திரையும் மேல் பாகத்தில் சுத்த மாயாத்திரையும் இருக்கின்றன. ஆகவே மேற்கூடி இந்த அசுத்த மாயாத்திரையோடு கூடி சுத்த மாயாத்திரை விலக வேண்டும் என்று இருக்கின்ற போதும், படிக்கின்ற போதும், நடக்கின்ற போதும் சதா ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்து முயற்சியோடு இருந்தார். ஆண்டவர் வரும்போது அசுத்த மாயாத்திரையோடு சுத்த மாயாத்திரை விலக்கி விடுவார். ஒரு நாள் முயற்சி இல்லாத ஜீவர்கள் ஆண்டவர் வருகின்ற தருணத்தில் அவர் அருளால் அசுத்த மாயாத்திரை மட்டும் நீங்கும், சுத்த மாயாத்திரை நீங்காது. மேற்கொண்டு அசுத்த மாயாத்திரை நீங்கிய பிறகு அந்த ஆன்மாவுக்கள் நல்லவர்களாய் புனிதர்களாய் இருக்கலாமே தவிர மற்றபடி பெறக்கூடிய ஆன்ம லாபத்தை ஒரு சிறிதும் பெற முடியாது. மீண்டும் முயற்சி செய்தே பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அந்த அசுத்த மாயாத்திரை தான் இதுவரை யாராலையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை. சன்மார்க்க அன்பர்களாலே முடியவில்லை. தெரியுங்களா உங்களுக்கு? ஆனா வள்ளல் பெருமானாரு இதை திரையாதான் வச்சாரு, அசுத்த மாயாத்திரைன்னு சொன்னாரு. ஆனா அந்த திரை எங்க இருக்குதுனாக்கா சிரசுல அணுக்களின் வடிவில முதல் வெளிவட்டமா இருக்குது. முதல் வெளிவட்டங்கள் அதுதான் முதல் திரை. அப்போ அதை எப்படி நீக்கிக் கொள்வது? வள்ளல் பெருமானாரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லி வச்சாரு. நீங்க 200 ஆண்டுகளுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி அணுக்கள் சிரசுல இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னாக்கா யாரும் ஒண்ணு விளங்கிக்க முடியாது. அப்ப அறிவு விளங்காத காலம். சன்மார்க்கோடு கட்டி கொண்டது இனி எல்லோருடைய அறிவிலும் உண்மை விளங்குன்னு சொன்னாரு இல்லையா? அதுக்கான காலம் இதுதான் இப்போ. அதனால இப்ப சொன்னா விஞ்ஞான பூர்வமா ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த விஞ்ஞான அறிவு வளர்ந்துருக்கிறதுனால அதை ஏற்றிருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது, வாய்ப்பே கிடையாது. திரைகளை வச்சு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டு ஆள் கிடையாது. அணுக்கள் சொன்னாக்கா ஒண்ணுமே புரியாது. அதனால வள்ளல் பெருமானார் அந்த திரைகளா காட்டினாங்க. எந்த கோயில 7 திரை இருக்குது? எங்கேயே இருக்காது. ஒரே ஒரு திரையை போட்டு வச்சிருப்பாங்க எல்லா கோயில்லையும். மிஞ்சி போனா சிதம்பரத்துல ஒரு திரை, சிதம்பரம் தரிசனம் ஆகாயத்தை பிடிக்கும், அவ்வளவுதான். ஒரே ஒரு திரை கலக்கிட்டு ஆகாயம் ரகசியம் தெரியுதான்வாங்க. அது 7 திரை என்பது ஞான சபையில மட்டும்தான், சன்மார்க்க சங்கத்துல மட்டும்தான் பெருமானாருக்கு கொடுத்தது. இவ்வளவு திரைகள் இருக்கு.
மொத்தம் நம்மளுடைய சிரசனுடைய அமைப்பு தெரிஞ்சுக்கணும். எப்படி அண்டத்துல சூரியன் இருக்காரு, சூரியனை சுத்தி 7 கோள்கள் சொல்றோம் இல்லையா, அதே சிஸ்டம் தான் இங்க ஆன்மா சிரஸ்ல இருக்குது. ஆன்மாவை சுத்தி கீழே அணுக்கள் வட்ட வட்டமா வடிவா சுறுசுறுலா இருக்கும். சிரஸ்ல மூளை பகுதியில இருக்கும். அதெல்லாம் அணுக்களுடைய இது கண்ணுக்கு தெரியாது இல்லையா. அப்படி நம்ம முதல் திரையை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த முதல் திரையை நீங்கினாதான் மற்ற எல்லா திரைகளும் அதிவிரைவில் நீங்கும். அந்த முதல் திரையாகிய கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அந்த திரை விலகாம உங்களால ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது அந்த பக்கம். ஆனால் வள்ளல் பெருமானாரு தன்னுடைய தனிப்பெரும் கருணையினால எடுத்த உடனே 8 நிலைகளையும் தாண்டி 9வது நிலையாகிய சத்திய யுக அணுக்கள் ஒரு வட்டம் இருக்குது. அதுக்கு மேலதான் 10வது தான் இந்த ஆன்ம அணு இருக்கிற இடம். அந்த ஆன்ம அணுக்கு முன்னாடி சத்திய யுக அணுக்கள் ஒரு வட்டம் இருக்குது. அங்கதான் ஞான அணுக்கள் இருக்குது. அந்த ஞான அணுக்களை பெருமானார் ஆக்டிவேட் பண்ணிடுறார். அது வள்ளலார்கிட்ட மட்டும்தான் முடியும். அந்த ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு பிறகு அந்த ஞானத்தை வைத்து இந்த கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தை அவர் அடக்கிறார். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயத்துல வள்ளல் பெருமானாரு உருளை பகுதியில என்ன சொல்றாரு? நித்திய கர்ம விதி, பொது விதி, சிறப்பு விதி என்றாரு. அதை என்ன சொல்றாங்க? அது யாராவது கடைபிடிக்கிறோமா? அதை கடைபிடித்தால் கலிபுருஷனுடைய இந்த ஆதிக்கத்தில் இருக்கிற முதல் வட்ட அணுக்களே இருக்காது. தெரியுங்களா? எல்லாரும் எங்கேயோ இருப்பாங்க. ஆனா ஒருவரும் நாம் நினைச்ச நிலைக்கு ஏறல. என்ன காரணம்? இதையெல்லாம் கடந்து வந்தாதான் 10வது படியில இருக்கிற அந்த ஆன்மாவை உணர முடியும். ஞான அணுக்களை கடந்து போனோம். அணு அணுக்கள் ஆன்மா இருக்கிற இடம் அது. ஆனா அந்த நிலையை அடையாத வண்ணம் இந்த கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற முதல் வெளிப்பட்ட அணுக்கள், அந்த அணுக்களுக்கு என்ன தெரியுமா தேவை? ருசியான உணவு தான் தேவை இருக்கு. அதை சாப்பிட்டுதான் அது வளரும். நீங்க உண்ணுகின்ற உணவு அசுத்தமான உணவா இருந்தா மேல இருக்கிற ஒரு அணுக்களும் அதை உண்ணாது. கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அசுத்த மாயா அணுக்கள் மட்டும்தான், தீய அணுக்கள் மட்டும்தான் அந்த உணவை முற்றிலும் எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுது? அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னாக்கா மற்ற அணுக்களுக்கு எல்லாம் போய் சேர வேண்டிய உணவு சேராது. அப்போ என்ன ஆகுது? ரத்தம் அங்க பாயணும், உச்சி முதல் ரத்தம் பாயணும். ஆனா அசுத்த மாய அணுக்கள் இந்த உணவை எடுக்கிறதுனால நமக்கு அந்த விளக்கம் கிடைக்கல. அதனால வள்ளல் பெருமானாரு உணவு முறையில மாற்றம் கொண்டாங்க. மாமிச உணவு வேத விரோத ஆகாரம் சொன்னது அதனாலதான். அப்போ கலிபுருஷன் என்பவர் யாருன்னாக்கா நமக்கு மாமிச உணவை பழக வைத்ததே அந்த கலிபுருஷன் என்ற ஒரு ஆளு கிடையாது. அது அணுக்கள் வடிவில் இருக்குது. ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு அதிபதி, ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு அதிபதிகள். கலிகாலத்துக்கு கலிபுருஷன் என்ற அந்த தீய அரக்கர் தான் இந்த கலிகாலத்துக்கு தலைவர். அவர் தான் அதிபதி. அவருடைய ஆளுமையில இருக்குது. அதனால்தான் அகத்தியரு, முருகர் போன்ற மாபெரும் சித்தர்களுடைய அவங்களுடைய வழிபாடும் பிரம்மனுக்கு வழிபாடு எல்லாம் நின்று போனது காரணம் கலிபுருஷனுடைய அவர் வாங்கி வச்ச வரம். அந்த வரத்தின்படி அவர் பெற்றுக்கொண்டு மேற்படி பெரிய பெரிய மகான்களும் சித்தர்களும் இந்த பூமியில அவங்களுடைய உண்மை நிலையை வெளிப்படாத வண்ணம் அரசு பண்ணிட்டாரு. இதெல்லாம் உண்மை. நீங்க கற்பனை நினைச்சிருக்காதீங்க. கற்பனை நினைச்சுதான் காலங்கள் வீணா போயிடுச்சு. இது உண்மை. ஆனா பெருமானாரு இத திரைகளா கொண்டாந்து மக்களுக்கு இவ்வளவு தூரம் சொன்னா விளங்காதன்றதுக்காக நல்ல சாத்தியமான உணவை உண்ணுங்க, புளி காரம் உப்பை குறைச்சிக்குங்க, இதெல்லாம் தான் தீய அணுக்களுக்கு உணவு. இந்த உடம்புல தீய அணுக்கள் நல்ல அணுக்கள் இருக்குது.
தீய அணுக்கள் வெளிவட்டத்தில் இருக்கிறோம், நல்ல அணுக்கள் உள்வட்டத்தில் இருக்கிறோம். ஒரு முதல் வட்டம் இப்படி போவோம். 1 2 3 4 5 6 7 8 9 வட்டம். இதுல முதல் ரவுண்ட்ல வர அணுக்களுடைய வட்டம் வந்து தீய அணுக்கள் தான் இருக்கும். தீய அணுக்கள் முடிஞ்சு அது நல்ல அணுக்கள் ஆரம்பிக்கும். அப்புறம் தீய அணுக்கள் ஆரம்பிச்சு தீய அணுக்கள் எல்லாம் கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. திரும்ப தீய அணுக்கள் ஆரம்பிச்சு நல்ல அணுக்கள் அப்படியே கண்டினியூ ஆகும். தீய அணுக்கள் முடிஞ்சு நல்ல அணுக்கள் அப்படி கண்டினியூ ஆகும் ஒரே ஒரு வட்டத்துல. திரும்பி அடுத்தது தீய அணுக்கள், அடுத்தது நல்ல அணுக்கள். இப்படி தீய அணுக்கள் நல்ல அணுக்கள் சொல்லிட்டு 3 அடுக்கு இருக்குது கலியினுடைய ஆதிக்கத்துல. கலிபுருஷனுடைய ஆதிக்கத்துல 3 அடுக்கள். நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, நல்லது அப்படி அணுக்கள் இருக்கும். இதுல கெட்ட அணுக்கள் என்பது அசுத்த மாயாத்திரை, நல்ல அணுக்கள் என்பது சுத்த மாயாத்திரை. இதை நீங்க நல்லா கவனிங்க. இந்த பதிவு பண்ணது சொன்னதுக்கு காரணமே இது வருங்காலத்துல இந்த ஒரு முறை இதபடி கேட்டு கரெக்டா நடக்கிறவங்களுக்கு விரைந்து உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். சிரசுல ஆன்மா விளக்கம் பெறும், உயிர் விளக்கம் பெறும், இந்த உடம்பு விளக்கம் பெறும். இது சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாக்கா, இல்லைனாக்கா பழையபடினா இருக்கணும் காலத்துக்கும். இது அப்படி இந்த தீய அணுக்களை எடுத்த உடனே கலிகாலத்துல அந்த கலிபுருஷனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாம் காலகாலமாக நாம மாமிச உணவை இந்த பிறவிலே மனித பிறவிலே பல தேகங்கள் எடுத்துதான் மனித பிறவிக்கு வந்துருக்கோம். மற்ற தேகங்கள் எடுத்துங்க, மனித தேகத்திலேயே பல தேகங்கள் எடுத்தாச்சு. மனித பிறவிலே பல தேகங்கள் எடுத்து அப்பதான் இந்த சன்மார்க்கம், சைவம், அப்புறம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் நம்ம வந்து இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்ப நம்ம சாப்பிட்ட உணவுகளுடைய தாக்கங்கள், மாமிசம் சாப்பிட்ட அந்த பதிவு, அதெல்லாம் இப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு? இதெல்லாம் சில ஆன்மாவுடைய ஆதிக்கத்துல அதெல்லாம் ஆன்மாவுக்கு ஒரு திரைகளா வந்து இருக்குது. இப்ப இதையெல்லாம் நீக்கிக்கணும் அப்படின்றதுக்கு தான் வள்ளல் பெருமானாரு அசுத்த மாயாத்திரை ஆன்மாவுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்த முடியாமல் அசுத்த மாயாத்திரையானது அங்க இருக்குது ஒரு திரையா காட்டினாரு அந்த அணுக்கள, அசுத்த அணுக்கள். இப்போ நாம என்ன பண்றோம்? முதல்ல நல்ல அணுக்கள் தீய அணுக்கள் இருக்கிறதுனால தீய அணுக்கள் தீய உணவு தான் விரும்பும், நல்ல உணவை அது சாத்வீக எடுக்காது. நல்ல அணுக்கள் இந்த மாமிச உணவை எடுக்காது, அது சாத்வீகமான உணவு தான் எடுக்கும். அப்ப நாம கொடுக்கிற உணவுல சுத்தமான உணவு இல்லாம அசுத்தமான மாமிச உணவா இருந்ததுனாக்கா அத இந்த முதல் வெளிவட்டத்துல இருக்கிற முதல் லேயர்ல இருக்கிற அணுக்கள் தான் அதை முழுசா எடுக்கும். அதை தாண்டி அந்த உணவுடைய ரத்தம், உணவுடைய சத்து ரத்தத்துல கலந்து வரும்போது அதுங்களுக்கு தெரியும், நிறத்தை வைத்து கண்டுபிடிக்கும். அணுக்கள் உணவினுடைய சத்தை கண்டுபிடிப்பது நிறங்களை வைத்து. அதான் அதுக்கு அந்த 7 நிறங்கள் கொடுக்கப்பட்டது அந்த திரைகளுக்கு. நவகிரகம் சொல்றோம் இல்லையா, அது ஏன் அந்தந்த நிறங்கள் எல்லாம் அணுக்களின் வடிவில் இருக்கிற அதிபதிகள். சரிங்களா? ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி, அதையெல்லாம் அந்தந்த அதிபதியுடைய ஆளுகைக்கு இருக்குது. அந்தந்த நிறத்துல இருக்கிற உணவுடைய தன்மையை வச்சுதான் அதை அப்சர்வ் பண்ணும். இவ்வளவு விஞ்ஞான அடிப்படையில உள்ள இருக்குது. இதையெல்லாம் சித்தர்களும் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அதனால பெரிய மகான்கள் இதெல்லாம் மறைச்சிட்டு திரைகளா வள்ளல் பெருமானா திரைகளா கொண்டாடுறாரு. ஆனா அந்த திரைகள் இப்படி அணுக்கள் வடிவில் இருக்குது. அந்த அணுக்களை ஒழிச்சாதான் நம்ம வேலையை ஏற முடியும். திரை விலகம் தெரிஞ்சுக்கணும். திரைவிலகம் என்ன திரைவிலகம்? உங்களுக்கு யாருக்கு என்ன திரைவிலகம்? சாப்பிடுற அசுத்த உணவு, அந்த அசுத்த உணவுனால அந்த முதல் திரையாகி அசுத்த மாயாத்திரை என்கின்ற தீய அணுக்கள் பெருகி போச்சு சிறுசுல. அது மேற்கொண்டு நல்ல அணுக்களுக்கு உணவு அது சேராதபடிக்கு இதுவே சாப்பிடுது. அப்படி என்ன திரைகள் விலகம்?
உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். ஞான சபையிலையும் போயிட்டு சன்மார்க்க சபையில பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் கடைசி வரையும். ஆகவே உணவு பழக்கத்தை மாற்றாமல் உங்களுக்கு திரைகள் என்ற நிலை விலகாது. ஆகவே சாத்வீகமான உணவை உண்ணுவதுதான் சித்த சன்மார்க்கத்தில் பெருமானார் இருக்கிற முதல் அடிப்படை. இப்ப புரியுதுங்களா? ஏன் வள பெருமானாரு சாத்வீக உணவை சாப்பிடுங்க, மாமிசம் ஆகாது, அது அறுவடை அடைவதற்கு தடை, ஜீவகாரண மோட்சை பற்றி திறவுகள் ஏன் சொன்னாரு? இப்ப யோசனை பண்ணுங்க. ஆகவே அப்பேற்பட்ட அந்த முதல் திரையாக அசுத்த மாயாத்திரை என்பது அசுத்த அணுக்களை சார்ந்தது. தீய உணவுகளை உண்ணும் வரையில் அந்த கலிப்பூச்சி ஆதிக்கத்தில் இருக்கிற அந்த அணுக்களை அழிக்க முடியாது. இந்த மேற்படி இந்த அணுக்களை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுனாக்கா, இந்த தீய அணுக்கள் முடிஞ்சு நல்ல அணுக்கள் ஸ்டார்ட் ஆகுவாங்க. அந்த அணுக்களுக்கு உண்டு இந்த தீய அணுக்களை அழிப்பதற்கு. அந்த தீய அணுக்கள் முதல் லேயர்ல முதல் ரவுண்ட்ல ஆண் அணுக்கள் வரும். அந்த ஆண் அணுக்களுடைய ஆதிக்கத்துல யாரு அதிபதினாக்கா, இந்த தீய அணுக்களுக்கு எப்படி கலிபுருஷன் அதிபதியோ அந்த நல்ல ஆண் அணுக்களுக்கு பிரம்மதேவன் அதிபதி. அந்த பிரம்மதேவனை வெளியில இன்னைக்கு பார்க்க கூடாது. உள்ள அணுக்கள் வடிவில் இருக்கிற ஒரு தெய்வீக ஆற்றல் அது. அந்த தெய்வீக ஆற்றலை ஞானிகள் உணர்ந்து கொண்டு அதை வெளியில மக்களுக்கு தெய்வமா காட்டினாங்க. நீ உள்ள இருக்கிற சிஸ்டம்னால முடியாது, உனக்கு தெரியாது வணங்குறதுக்கு. வெளியே வச்சு வணங்கிக்கோ, அது உள்ள போய் பாஸ் ஆகும். இதான் அவங்க வச்சது. நீ வெளியில வணங்கிட்டு அந்த பிரம்மதேவனுக்கு அந்த அணுக்களுக்குரிய உணவு ஏதோ அந்த உணவை வெளியில படைச்சு நீ சாப்பிடணும். சாப்பிட்டா அந்த நீ சாப்பிடுற உணவு ரத்தத்துல கலந்து அந்த நல்ல அணுக்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனா பிரார்த்தனை பண்ணணும் சாப்பிடும் போது. ஏன் சாமி சாப்பிடும் போது பிரார்த்தனை பண்ணணும், இந்த உணவு என்னுடைய நல்ல அணுக்களுக்கு முதல் வட்ட உள்ள அணுக்களுக்கு மட்டுமே இந்த உணவு சேர்ந்து சேர வேண்டும். தீய அணுக்கள் இது எடுக்கவே கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்டாக்கா அதை நல்ல அணுக்கள் தீய அணுக்கள் அண்டாதபடி அதை அரசு முடியும். இதெல்லாம் சிஸ்டம். அதனாலதான் பிரார்த்தனை பண்ணி சாப்பிடுறது. ஏன் கடவுளை வச்சு சாப்பிடுறோம்? அது சுத்தம் பண்ணி சுத்த அணுக்களுக்கு போனோம் தான் படைக்கப்பட்டது. இந்த சூழ்ச்சி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியக்கூடாது, ஒண்ணும் தெரியாது யாருக்குமே. இது மகான்கள் சொன்னாதான் விளக்கு நம்மளுக்கு. மகான்கள் சொல்றதான் சொல்றோம். இங்க நாமளா கற்பனை பண்ணி சொல்றது கிடையாது. உண்மையா எடுத்துட்டு எல்லாம் விட்டுக்க, பிரச்சனை கிடையாது. யாருக்கு அது உண்மை தெரிஞ்சு எடுக்கிறாங்களோ எடுத்துட்டு மேலடிக்கு வரணும். ஆகவே அந்த நல்ல அணுக்கள் முதல் வட்டத்துல, அதாவது வெளிவட்டம் தீய அணுக்கள் முடிஞ்சு நல்ல அணுக்கள் ஸ்டார்ட் ஆகும் போது ஆண் அணுக்கள் தான் பிரம்மதேவனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. இந்த பிரம்மதேவனுக்குரிய வழிபாடு அந்த காலத்துல இருந்தது. பிரம்மதேவனை அகநிலையில் வழிபட்டு அகநிலையில ஞானிகள் வணங்குவாங்க அந்த அணுக்களை. அகநிலையில சாதாரண மக்களுக்கு வணங்க முடியாத புறநிலையில பிரம்மதேவன் கோயில் இருந்து அங்க போய் வணங்கினாங்க. அப்ப என்ன வணங்குவாங்கனாக்கா, பிரம்மதேவரே எனக்கு நல்ல ஆற்றல் மிக்க நல்ல அணுக்களை படைத்தருங்கன்னு வேண்டுவாங்க. வேண்டிட்டு அந்த அவருக்கான உணவை சாப்பிடுவாங்க. அப்படி வேண்டும் போது அது அப்படியே நல்ல அணுக்கள் படைக்கப்படும். எதை வச்சு படைக்கப்படும்? அகாரம், உகாரம், அகாரம் என்ற 3 விதமான ஆற்றல்கள் இருக்குது. இந்த காலையில 8 மணி நேரம் அகார ஆற்றல் வெளிப்படும். அந்த அகார ஆற்றல் தான் படைக்கும் தொழிலே உடையது. ஓங்காரத்தின் பொருள் என்னவென்று முருகப்பெருமான் கேட்டதாகவும் பிரம்மதேவனுக்கு தெரியலன்னு சொன்னதுனால அவரை ஜெயில போட்டதாகவும் சிறையில வச்சதாலும் கதை படிக்கிறோம் இல்லையா? அகாரம் என்பது படைக்கும் ஆற்றலை கொண்டது. அந்த அகார ஆற்றல் அகார அணுக்களாக அண்டத்திலையும் கூட்டத்திலையும் காரியப்படும். அண்டத்தில் உற்பத்தி ஆகும். அந்த 8 மணி நேரம் காலையில 3 மணிலிருந்து 11 மணி வரையும் காலையில அகார ஆற்றல் வெளிப்பட்டு அது அணுக்கள் வடிவில அண்டத்துல முழுக்க சஞ்சாரம் பண்ணும். படைக்கப்படும், புது அணுக்கள் படைக்கப்படும். அதே அணுக்கள் சிரசிலையும் படைக்கப்படும். அப்ப படைக்கப்படும் போது அதுக்குரிய தெய்வத்தை நாம வணங்கி நல்ல அணுக்கள் படைக்கப்படும் என்று பிரார்த்தனை பண்ணணும் அந்த நேரத்துல. ஆனா அந்த அறிவை மங்க வச்சுட்டாரு கலிபுருஷன் தீய அணுக்கள். அது மேற்கொண்டு அந்த ரத்தம் மேலடுக்கு அணுக்களுக்கு போகாதனால அந்த அறிவு விளக்கம் இல்லாம அணுக்கள் எல்லாம் தூங்கிடுச்சு உணவு இல்லாம.
பிரம்மதேவன் ஆதிக்கத்தில் இருக்கிற நல்ல அணுக்கள் தான் தூங்கிடுச்சு எல்லாருக்கும். அதனால தீய அணுக்கள் பெருகி 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 உலகம் முழுக்க ஜீவ இம்சை செய்கின்ற ஜீவன்களே பெருகி விட்டார்கள் சொல்வாரே பெருமானாரே. எந்த மனிதனிடத்தில் ஜீவ இம்சை அதிகம் உள்ள உணவும், எந்த தேசத்தில் ஜீவ இம்சை அதிகம் உள்ள உணவும் சாப்பிட்டாங்களோ அந்த தேசம் எல்லாம் இன்னும் பெருத்த கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு ஆளாகுன்றாங்க இல்லையா? ஆகுதா இல்லையா? தனிப்பட்ட மனுஷன் சாப்பிட்டாலும் நஷ்டமாகலாம். இந்த உலகத்துல எந்த தேசத்துல யார் மாமிசம் அதிகமா சாப்பிட்டாங்க அந்த தேசம் எங்க கெடியாவது பார்த்து தானே இருக்கணும்.